ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட ஃப்ராங்க்லின் பேசுகிறேன். இன்னைக்கு கண்ணாமூச்சி விளையாடுறதுக்காக ஒரு பெரிய வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். முதல்ல யார் யாரெல்லாம் வந்திருக்கான்றதை சொல்லிடுறேன். நம்ம பட்லு வந்திருக்கான், சிங்கம் சார் வந்திருக்காரு, அதுக்கப்புறம் மோட்டு வந்திருக்கான், பென்டென் வந்திருக்கான், சின்சான் வந்திருக்கான், டோரிமான் வந்திருக்கான், அதுக்கப்புறம் ஜான் த டான் வந்திருக்காரு. இவங்க எல்லாரையும் கண்டுபிடிக்க போகிறது வழக்கம் போல் நான் உங்கள் ஃப்ராங்க்லின். முதல்ல இந்த மாஃபியா ஹவுஸ் எவ்வளோ பெருசுன்றதை உங்களுக்கு காமிச்சிடுறேன். பார்த்தீங்களா, கார்ட்ஸ் எல்லா இடத்துலையும் நிற்பாங்க. நம்ம பாதுகாப்புக்காக தான் இவங்க எல்லாருமே நிற்கிறாங்க. அது பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. இவ்வளோ பெரிய வீடுங்க, ரொம்ப பெரிய வீடுங்க. இந்த வீட்டில் நீங்கள் எங்கேனாலுமே ஒளிஞ்சுக்கலாம். அது பாருங்க எவ்வளோ பெரிய வீடு பார்த்தீங்களா. ஆக்சுவலாக நம்ம வீட்டெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, ஆனால் வீட்டுக்கு வெளியே ஒளியறதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்குங்க. அது பாருங்க எவ்வளோ கார்ட்ஸ் இருக்காங்க பாருங்க. இவங்க எல்லாருமே நம்மளை பார்த்துக்கிறதுக்காக தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நம்ம கேமே விளையாட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த கேமு சூப்பராக இருக்க போது. நான் முதல்ல இவங்க கிட்ட விஷயத்த சொல்லிடுறேன். இன்னைக்கு கேம் சூப்பராக இருக்க போதுரா. வீட்டுக்குள்ளெல்லாம் நீங்கள் போக முடியாது, பட் ஆனால் இங்கே நீங்கள் விருப்பப்படுற எந்த இடத்துலனாலும் ஒளிஞ்சுக்கலாம். சரியா, நம்ம பெரிய மாஃபியா வீட்டில் தான் நம்ம கேம் விளையாடுறதுக்காக வந்திருக்கோம். அந்த மாஃபியா டான் நம்மளோட ஃப்ரெண்டு தான். சரியா, அதனால அந்த கார்ட்ஸ் உங்களெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. நான் போய் கண்ணை பொத்துறேன், நீங்கள் எங்கே ஒளியணுமோ தாராளமாக ஒளிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே போய் கண்ணை பொத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ்? கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துக்கு போய் கண்ணை பொத்தலாம். இங்கே மரம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஏதாவது ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் நம்ம கண்ணை பொத்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செவரில் போய் கண்ணை பொத்திடலாமா? காம்பவுண்ட் செவர் பார்த்தீங்களா, இங்கே போய் நம்ம கண்ணை பொத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4. ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட பட்லு பேசுகிறேன். இன்னைக்கு ஃபஸ்ட்டு நான் தான் ஒளியறதுக்கு போக போகிறேன். எப்பா, இந்த ஃப்ராங்க்லின் சூப்பரான இடத்துக்கு தாங்க கொண்டு வந்திருக்கான். இது பாருங்களேன், காட்ஸுங்க கன்னெல்லாம் வச்சுருக்காங்கங்க. பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவங்ககிட்ட வம்பு பண்ணால் நம்மளை ஏதாவது பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது. வம்பு பண்ணாமல் ஒளிஞ்சுக்கணும். சே, இந்த கராஜ்குள்ளே போக முடியுமா? போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த கராஜ்குள்ளே போக முடிஞ்சா இங்கே கூட போய் ஒளிஞ்சிக்கலாம். இந்த கராஜ்குள்ளே நம்மளால் போக முடியல. எங்கே ஒளியிறது? இங்கே மரம் செடியெலாம் இருக்கே, இங்கே போய் ஒளிஞ்சிக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே ஒளிஞ்சிக்கிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கலாமா? இந்த ஆளுங்களாம் நம்மளை மாட்டி விட மாட்டாங்கல்ல. ஆளுங்களாம் மாட்டி விட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளே மாட்டினா தான் உண்டு. இங்கேயே நான் ஒளிஞ்சிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுகிறேன். யார் யார் இன்னும் ஒளியாமல் இருக்கா? ஐயோ, நம்மளை தவிர எல்லாருமே ஒளியாமல் தாங்க இருக்காங்க. இந்த பட்லு மட்டும் காணோம். பட்லு மட்டும் ஒளிஞ்சிட்டான் போல. மற்ற எல்லாருமே இன்னும் ஒளியாமல் தான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சூப்பரான வீட்டுக்கு தான் இந்த வாட்டி ஃப்ராங்க்லின் கூப்பிட்டு வந்திருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா வீடு எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இந்த ஃப்ராங்க்லினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் பெரிய ஆளாக தாங்க இருக்காங்க. அது பாருங்க, ஃப்ராங்க்லின் கண்ணை பொத்திட்டு இருக்கான். நம்ம இந்த சைடு ஏதாவது வழி இருக்கா பார்ப்போமா? இங்கே நிறைய மரங்கள் இருக்குது. ஏதாவது மரத்தில் போய் பூந்துக்கலாமா? ஐயோ, இந்த மரத்தில் பூரவும் முடியலங்க. ஏதாவது மரத்தில் போய் ஒளிஞ்சிக்கலான்னு பார்த்தா மரத்தில் பூந்தே போக முடியல. இது பாருங்க, இங்கே ஒருத்தர். இங்கே எதுக்கு இந்த கார்டு நிற்கிறாரு தெரில. சரி, இங்கே எங்கே ஒளியலாம் ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் ஏதாவது இடம் இங்கே இருக்க செடியில் நான் ஒளிஞ்சிக்கலாம்ல. அந்த ஹைட்டாக இருக்கவங்க தான் ஒளிய முடியாது, நான் ஒளிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்களா, சூப்பராக ஒளிய முடியுது ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கேயே ஒளிஞ்சிக்க போகிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட பென்டென் பேசுகிறேன். இன்னைக்கு சூப்பரான இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். அது பாருங்க, மழை பயங்கரமாக பெய்யுதுங்க. அவனுங்க பாவம் மலையில் நனைஞ்சுக்கிட்டே நிற்கிறாங்கங்க. நம்ம எங்கெங்கே போய் ஒளியிறது? ஏதாவது இடம் இருந்தால் சொல்லுங்கங்க. பா, எவ்வளோ பெரிய வீடு பாருங்களேன். பா, செம்மையாக இருக்குல்ல. எவ்வளோ காட்ஸ் பாருங்க. இவங்க எல்லாருமே நம்மளை பாதுகாக்கிறது தாங்க வேலை. இங்கே எங்கே ஒளியிறது? இங்கே ஏதாவது சந்து பொந்துன்னு இருக்கா பார்ப்போம். எங்கே இங்கே ஒரு கேப் இருக்குங்க. வெளியே இருந்து பார்த்தா தெரியுமா? இருங்க பார்ப்போம். நம்ம வெளியே இருந்து பார்த்தா ஒளிஞ்சா கண்டுபிடிக்க முடியுமா? இல்லைங்க, அந்த கேப்பு கொஞ்சம் மறைச்சிக்குது. மரம், இந்த செடிலாம் மறைச்சிக்குதுல. இங்கே போய் ஒளிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இருக்கும். இங்கே போய் ஒளிஞ்சுக்கலாம். இப்போ ஒளிஞ்சுக்கிட்டேன் பாருங்க. கண்ணா, நான் தான் உங்களோட சிங்கம் பேசுறேன் கண்ணா. இன்னும் 3 பேர் ஒளியணுமா? சரி, நம்ம எங்க ஒளியிறது? நம்ம எகிரி குதிச்சு போலாம் கண்ணா. ஓகே, எங்க ஒளியிறது கண்ணா? எங்க ஒளியிறது? இங்க பாருங்க, பென்டென் ஒளிஞ்சிருக்கானா என்ன? இவ்வளவு சாதாரணமா ஒளிஞ்சிருக்கானே எங்க? ஐயோ, என்ன பென்டென் இவ்வளோ ஈஸியா ஒளிஞ்சிருக்கான்? அது அவன் கொஞ்சம் பெருசா இருக்கானா, ஈஸியா தெரியுதான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஒளிஞ்சுதான் நினைச்சிருக்கான். பட் ஆனா ஃப்ராங்க்லின் பாருங்க, வந்தோடனே அவனை தான் கண்டுபிடிக்க போறான். கண்ணா, நம்ம அடுத்தவங்களை பத்தி கவலைப்பட வேணாம் கண்ணா. நம்ம எங்க ஒளியிறது? அதுக்கான இடம் பார்க்கணும் கண்ணா. எங்க ஒளியிறது? இது பாருங்க, இங்கதான் ஃப்ராங்க்லினே இருக்கானா? ஐயோ, ஃப்ராங்க்லினை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிடணும்ப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் மாட்டிப்போம். எங்க போறது? மழை வேற இப்படி பெய்யுது. எங்க மழை பெய்யறதுல சரியாவே ஓட முடியல ஃப்ரெண்ட்ஸ். எங்க போறது? இதெல்லாம் கூட இந்த மாஃபியாவோட வீடு தான். இங்க எங்க ஒளியலாம்?
பாருங்களேன், ஒரு போலீஸ் அதிகாரிய இவனுங்க மாஃபியா வீட்லலாம் ஐடன் சீக்க விளையாடுறதுக்கு கூப்பிட்டு வராங்க. ஒரு நியாயம் வேணாமாங்க? சரி, நம்ம இங்கே எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலாமா? இவ்வளோ லாங்குக்கு அந்த பிராங்க்லின் வந்து தேடுவான்றீங்க? எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. சரி, இங்க இருக்க இந்த கேப்ல போய் ஒளிஞ்சுப்போம். இந்த மரம் இருக்கு பார்த்தீங்களா, இங்க ஒளிஞ்சுக்கோங்க, கரெக்டா இருக்கும். இவ்வளோ தூரம் வந்தா நம்மளை கண்டுபிடிச்சுக்கிட்டோம். ஜான் த டான். ஃப்ரெண்ட்ஸ், மலையில் நான் எப்படி நனைஞ்சிட்டேன் பாருங்களேன். நானாவது பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மோட்டு எப்படி நனைஞ்சிருக்கான் பாருங்களேன். அப்பா பயங்கரமாக நனைஞ்சிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம எங்கே போய் ஒளியலான்றதை பற்றி யோசிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். என்னங்க பென்டன் தானே அங்கே யார் நிற்கிறா? செடி கொஞ்சம் மறைச்சிருக்கு. எங்க பென்டன் தாங்க. பென்டன் இவ்வளோ ஈஸியாக ஒளிஞ்சிருக்கான். அந்த ஃப்ராங்க்லின் ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்தையும் தேடுவான். இவன் போய் இவ்வளோ ஈஸியாக ஒளிஞ்சிருக்கானே. சரி, நம்ம வேற எங்கேயாவது போகலாங்க. இங்கே ஏதோ ஒரு கேப் இருக்கே. இந்த கேப்புக்குள்ளே போனால் எங்கே போகிறது? இருங்க, இங்கே போகலாம் போலங்க. சூப்பர். இங்கே எங்கே போகலாம்? ஏதாவது பில்டிங்குள்ளே போக முடிஞ்சால் நல்லாயிருக்கும். பில்டிங்குள்ளே போகவே முடியல. வெளியே மட்டும்தான் நம்ம நடமாட முடியுது. இங்கே எப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டோம். சரி, இங்கே எங்கே சோஃபா பின்னாடி ஒழிஞ்சிக்கலாமா? இல்லை, சோஃபா பின்னாடி ஒளியறதுக்கு இடம் இல்லை. அப்போ இந்த வீட்டுக்குள்ளேயும் போக முடியாது. அப்போ எங்கே தான் ஒளியுறது? இங்கேருந்து குதிக்க முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? குதிச்சா வெளியே போயிடுவோமா? குதிச்சா வெளியெல்லாம் போக மாட்டோம். பட் ஆனால் குதிச்சுட்டு போய் எங்கே ஒளியறதுக்கு இடம் இல்லையா? சரி, இங்கேருந்து குதிப்போமா? ஓகே, குதிச்சாச்சு. வேற எங்கே ஒளியறதுக்கு இடம் இருக்கு? இந்த மரத்துக்கு பின்னாடி. ஐயோ, என்னங்க இந்த மரத்தில் பூரவே முடியல. எப்போவுமே மரத்துலலாம் நம்ம பூருவோம்ல. பார்த்தா இந்த மரத்துக்குள்ளே போகவே முடியலங்க. இந்த மரத்துக்குள்ளே போகவே முடியலப்பா. ஐயோ, பிராங்க்லின் இருந்த இடத்துக்கே வந்துட்டேங்க. எங்கே சுற்றி பிராங்க்லின் இருக்க இடத்துக்கே வந்துட்டேன் பாருங்களா. அடப்பாவுமே, நான் இவ்வளோ நேரம் இந்த வீட்டில் எங்கே தான் சுற்றினேன்? என்னங்க இந்த வீடு பார்க்க பெருசாக தெரிஞ்சுது. ஆனால் இப்போ ஒளியிலான்னு வரும்போது ரொம்ப சின்ன இடமா தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடில் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எங்கேயாவது ஒளிஞ்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அது பாருங்க, இங்கெல்லாம் இடம் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே போய் நம்ம இந்த செடிக்கிட்ட இப்படி ஒளிஞ்சுப்போம். அந்த சைட்லேருந்து பார்த்தா தெரியும் அப்போ கூட. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துலயே நான் ஒளிஞ்சுக்கிறேன். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட டோரிமான் பேசுகிறேன். இது பாருங்க, மோட்டு தாங்க இன்னும் நனைஞ்சிக்கிட்டே நின்றுட்டுருக்கான். பாவங்க, எல்லாரும் ஒவ்வொரு சைடு ஒளியறதுக்கு போயிட்டாங்க. நான் எங்கே ஒளியறதுக்கு போகிறது? எங்கே போகிறது? இந்த இடத்துக்குள்ளே அடியில் பூந்து போக முடியுமா? இன்னுங்க என்னாலேயே அடியில் பூந்து போக முடியல. ஃப்ரெண்ட்ஸ், எங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஒளியுறது? இங்கே ஏதாவது கேப் இருக்குமா? இருங்க, ஏங்க சூப்பருங்க. வா, இதெல்லாம் கூட அந்த மாஃபியாவோட இடம் தானே? ஆமாம், மாஃபியாவோட இடம் தான் இதெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கூட மாஃபியாவோட இடம் தான். நான் இங்கே கூட ஒளிஞ்சிக்கலாம். எங்கே ஒளியுறது? ஐயோ, என்ன மாஃபியா இடத்த விட்டு வெளியே போயிட்டுமா? இல்லை, உள்ளே தான் இருக்கும். காம்பவுண்ட் சரி இருக்குது பாருங்க. எங்கள் சூப்பரான இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஃப்ராங்க்லின் நீங்கள்லாம் வரவே மாட்டாங்க. செம்ம இடம் ஃப்ரெண்ட்ஸ் இது. பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் மாட்டவே மாட்டேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட மோட்டு பேசுகிறேன். எப்போவுமே வெயில் தான் கொளுத்தோம். இப்போ வெயில் அடிச்சுக்கிட்டே மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவங்க? உங்கள் ஊர்லலாம் மழை பெய்யுதா இல்லையான்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இப்போ சம்சா சாப்பிட்ணும் போல் இருக்குது. இந்த மாதிரி மழை பெய்யறப்ப சம்சா சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்களேன், இங்கே தான் ஃப்ராங்க்லின் ஒளிஞ்சிருக்கான். நம்ம வேறு பக்கம் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே ஒளியுறது? ஏதோ மாஃபியா டான் வீடுன்னா அவர் சம்சா வச்சுருப்பாரா என்னன்னு தெரில. சம்சா வச்சுருந்தா வாங்கி சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஒளியறதுக்கு எனக்கு இடமே தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துக்குள்ளே போகலாமா? சரி, போய் தான் பார்ப்போமே. இங்கே ஒரு கேப் இருக்குது. இந்த கேப்புக்குள்ளே பூந்துருவோம். சூப்பர்ப்பா. இங்கே ஒரு கார்டு இருக்காரு. இங்கே இது யாரவரையே வாசல் கிட்டையா? அதாங்க வாசல் கிட்ட இருக்கிற இடங்க இது. பாருங்க, இதை தாண்டினா இங்கே ஒளிஞ்சுக்கலாங்க. ஐயோ, வாசலை தாண்டிட்டுமா? இல்லை, உள்ளதான் இருக்கும். இந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 97, 98, 99, 100 வருகிறேன். இவனுங்க எங்கெங்கெல்லாம் ஒளிஞ்சிருப்பாங்கன்னு தெரியலையே. ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்தையும் செக் பண்ணோம். இங்கேருந்து ஒளியறதுக்காக போனாங்க, அப்படி தானே? இங்கே இருக்க மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்களா? இங்கே கூட சிலர்லாம் ஒளிவாங்க. இங்கே ஒளியல, இங்கெல்லாம் ஒளியல. எங்கே ஒளிஞ்சிருப்பாங்க? கதவு இருக்குது. கதவுக்கு வெளியே எவனாவது வந்தானா? கதவுக்கு வெளியெல்லாம் போனால் அவுட்டு. உள்ளே தான் ஒளியணும்னு நான் சொன்னேன். உள்ளே தான் ஒளிஞ்சிருக்கணும். சரி, நம்ம எகிரி குதிச்சு போவோங்க.
எப்பா ரொம்ப ஹைட்லேருந்து கீழே விழுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே எங்கே போகிறது? இங்கே இந்த அடியில் குனிஞ்செலாம் போக முடியாது. சரி, பின்னாடி அவனாவது ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, பின்னாடி செக் பண்ணி பார்ப்போம். இங்கே பின்னாடி மரம்லாம் இருக்குது. இருங்க, பின்னாடி மரம் இருக்குது. மரத்துக்கு பின்னாடி யாரும் இருக்க மாதிரி தெரில. மரத்துக்கு பின்னாடி யாரும் கிடையாதுங்க. வேற இந்த மரத்துக்கு பின்னாடி அவனாவது இருப்பானா? மரத்துக்கு பின்னாடி தான் எல்லாவனும் ஒளிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை, மரத்துல பின்னாடியும் இல்லை. இங்கே ஒரு கார்டு இருக்காரு பாருங்களேன். இவர் என்ன, ஓ வாசல் பக்கத்தில் இருக்கோ. இங்கே யாராவது இருப்பாங்களா? இவ்வளோ தூரம் ஒளியறதுக்கு வருவாங்களா என்ன? இதெல்லாம் வீட்டுக்குள்ளே தானே? ஆமாம், வீட்டுக்குள்ளே தாங்க. காம்பவுண்ட் சவர்லாம் இருக்குது பாருங்க. இங்கெல்லாம் யாரும் வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, இடமே இல்லையேங்க. அவ்வளோதான், இடமே முடிஞ்சு போயிடுச்சு. யாரும் வரல போல். இங்கே ஒரு சந்து இருக்கே, இந்த சந்துக்குள்ளே யாராவது இருக்காங்களா? ஏங்க டோரிமான் இருக்கான் பாருங்க. டே டோரிமானு, நீ தான் ஃபஸ்ட் அவுட்டு. டோரிமான் தான் ஃபஸ்ட் அவுட்டு. ஃபஸ்ட்டாக கண்டுபிடிச்சாச்சு. இவன் பாருங்க எவ்வளோ தூரம் ஓடி வந்திருக்கான் பாருங்களேன். அப்பா நான் எவ்வளோ தூரம் ஓடி வரேன். இப்போ மற்றவனுங்களாம் எங்கெங்கே ஒழிஞ்சிருக்காங்கன்னு தெரியலையே. இவனே இவ்வளோ லாங்குக்கு வந்து ஒழிஞ்சிருக்கானா, மற்றவனுங்க ஒவ்வொரு சைடில் போயிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரையும் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும் போலியே. சரி, நம்ம சீக்கிரமாக ஓடி போய் கண்டுபிடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் மழை பெஞ்சது, அதுக்குள்ளே வெயில் அடிக்குது பாருங்களேன். என்ன சீசன்னே புரிஞ்சுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். மாற்றி நடக்குது எல்லாம். ஓகே, இந்த இடத்துல யாராவது இருக்காங்களா? சூப்பராக இருக்குப்பா இந்த இடம். இது பாருங்க, ஸ்விம்மிங் ஃபூல்லாம் வச்சுருக்காங்க பாருங்களேன். சின்ன ஸ்விம்மிங் ஃபூலுங்க. நம்ம வீட்டில் பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா, இங்கே கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அவ்வளோதான். இவ்வளோண்டு ஸ்விம்மிங் ஃபூல் தான். வேறு இங்கே கார்ட்ஸ் தான் இருக்காங்க. ஆளுங்க ஒழிஞ்ச மாதிரியே தெரில. ஆளுங்க யாரும் இருக்கிற மாதிரியே தெரிலங்க. சோஃபா இருக்குது. ஆளுங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரில. சரி, நம்ம மற்ற இடத்துல செக் பண்ணுவோம். இல்லையே, இங்கே எவனும் இருக்கிற மாதிரி தெரில. இருந்தால் மாட்டிப்பாங்களே இங்கெல்லாம். இங்கே தான் இவனுங்கெல்லாம் இருக்காங்க. இங்கே இல்லை. வேறு எங்கே இருப்பாங்க? இங்கே பாருங்களேன், ஒரு லேடி தம் அடிச்சிட்டு இருக்காங்க. ஏங்க இங்கே இருக்கான் பாருங்க. பென்டென் இங்கே தான் இருக்கான் பாருங்க. எப்படி மாட்டிக்கிட்டான் பாருங்களேன். டே பென்டென்னு, இதான் நீ ஒளியிற அழகாடா, தெளிவாக தெரியலடா. பென்டென் மாட்டிக்கிட்டான். வேற ஃபஸ்ட்டு டோரிமான் மாட்டினாங்க, அடுத்து பென்டென் மாட்டினான். இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக மாட்டுவாங்க பாருங்க. இங்கே சந்திருக்கா, இங்கே வேணாது கண்டிப்பாக ஒளிஞ்சிருப்பான். யார் ஒளிஞ்சிருக்கா? இது பார்த்தீங்களா, டான் எங்கே போய் ஒளிஞ்சிருக்கான்ட்டு. எங்கே டான் ஒளிஞ்சிருக்காங்க. டானை கண்டுபிடிச்சாச்சு. வேறு யாராவது இங்கே ஒளிஞ்சிருக்காங்களா? இந்த சைடில் இன்னும் செக் பண்ணி பார்ப்போம். இது பாருங்க, இங்கே எவனாவது கண்டிப்பாக ஒளிஞ்சிருக்கணுமே. எவனுமே ஒளியிலையா? இல்லையே. சோஃபா இருக்குது. இங்கே எவனுமே ஒளியில போலியே ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஏதாவது செடிக்குள்ளே ஒளிஞ்சிருக்காங்களா பாருங்கள். செடிக்குள்ளேயும் யாரும் ஒளிஞ்ச மாதிரி தெரில. அப்போ இந்த இடத்துல யாரும் ஒளியில போல ஃப்ரெண்ட்ஸ். இது ஏதோ டவர் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல யாரும் ஒளியில. இதுக்கு மேலே ஒரு மாடி போகுது. இங்கே யாராவது ஒளிஞ்சிருப்பாங்களா? இல்லை, இங்கே ஒரு லேடி தான் நின்றுட்டுருக்காங்க. யாரும் ஒளிஞ்ச மாதிரி தெரில. இங்கேயும் ஒளியாமல், அப்போ எங்கே தான் இவனுங்க ஒளிஞ்சிருக்காங்க தெரிலையே எனக்கு. மேலே வந்து குதிச்சு போகலாமா? இதோ பாருங்க, டான் இங்கே தான் ஒளிஞ்சிருக்கான். டானை ஆல்ரெடி நான் கண்டுபிடிச்சிட்டேன். வேறு யாருமே இங்கே இல்லை. சரி, மற்ற இடத்த செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். மற்ற இடத்தெல்லாம் செக் பண்ணி பார்ப்போம். இந்த வெளியே குதிச்சு மற்ற இடத்த செக் பண்ணி பார்த்தா யாராவது தெரிய வாய்ப்பு இருக்குது. யாராவது உங்களுக்கு தெரியுறாங்களா? உங்களுக்கு தெரிஞ்சாலும் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு யாருமே தெரிய மாட்டாங்க. இருங்க, இந்த இடத்துல எல்லாம் போய் செக் பண்ணுவோம். இதெல்லாம் கூட வீட்டுக்குள்ளே தானே வருது. இந்த இடத்துல கூட யாராவது இருக்க வாய்ப்பு இருக்குது. இது ஆமாம், இது நம்ம காம்பவுண்டு தான். இங்கே கூட யாராவது ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே அங்கே யாரும் ஒளிஞ்சிருக்காங்க பாருங்க. நம்ம சிங்கம் சார் ஒளிஞ்சிருக்காருங்க. அந்த பக்கம் திரும்பின மாதிரி ஒளிஞ்சிருக்காரு. சிங்கம் சாரை கண்டுபிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம யாரை கண்டுபிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே யாரோ ஒளிஞ்சிருக்காங்க. அங்கே ரெட் கலரில் ஏதோ தெரியுது பார்த்தீங்களா? ஒருவேளை டான் ஒளிஞ்ச இடமும். சீக்கிரமாக போய் பார்ப்போங்க. டான் ஒளிஞ்ச இடமா இல்லை வேறு இது? அது பார்க்க எனக்கு என்னமோ இந்த இவன் மோட்டு மாதிரியே இருக்குங்க. எங்கே மோட்டு தாங்க செடிக்கிட்ட ஒளிஞ்சிருக்கான் பாருங்க. இது பாருங்க எப்படி ஒளிஞ்சிருக்கான் பாருங்க. மோட்டுவை கண்டுபிடிச்சாச்சு. வேற மோட்டுவை கண்டுபிடிச்சிட்டோம். வேறு யாருங்க இன்னும் கண்டுபிடிக்கணும்? சின்சானை கண்டுபிடிக்கணும் கண்டிப்பாக. சின்சான் எங்கே இருக்கான்னு தெரில. சின்சானை கண்டுபிடிக்கணும். சிங்கம் சாரை கண்டுபிடிச்சிட்டோம். வேறு பட்லுவை கண்டுபிடிக்கணுமா? பட்லுவை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். இருங்க, இந்த சின்சான் பையன் எங்கே இருக்கான்? சின்சான் பையன் இங்கே தான் எங்கேயாவது இருக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த சின்சான் இங்கே என்ன கொக்கோ கோலா பாட்டிலா என்னன்னு தெரில. இங்கே சின்சான் இருக்கானா? மரத்துக்கு பின்னாடிலாம் யாருமே ஒளியில போலியே இந்த வாட்டி. ஃப்ரெண்ட்ஸ் சின்சான் எங்கன்றதை கண்டே பிடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். வேறு எங்கே எல்லா இடத்தையும் நான் செக் பண்ணிட்டேனா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இந்த சுற்று வட்டாரத்தை நல்லா செக் பண்ணது. இங்கே இருக்க செடியெல்லாம் செக் பண்ணலாம். இங்கே இருக்க செடியை செக் பண்ணால் சின்சான் இல்லை. இங்கே ஏதாவது செடி இருக்குமா? ஏன்னா இந்த செடிக்குள்ளே தான் அவன் குள்ளமாக இருக்கிறதுனால போய் ஒளிஞ்சுப்பான். இருங்க, இங்கே ஏதாவது செடி இருக்கா பார்த்து செக் பண்ணலாம். இங்கே செடியில் இல்லை. இங்கே செடி இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கானா? இங்கேயும் இல்லை. சின்சான் எங்கன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ். எங்கே? இது பாருங்கங்க, இங்கே தான் ஒளிஞ்சிருக்கான். என்ன? இந்த செடியில் நான் தள்ளினதில் கொஞ்சம் வெளியே வந்துட்டான் போலங்க. சின்சான் இங்கே தான் ஒளிஞ்சிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். சின்சானை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் நம்ம மொத்தத்துக்கு கண்டுபிடிக்காதது தான் அந்த பட்லூயா. மோட்டுவை கண்டுபிடிச்சிட்டோம். ஜாந்தடானெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். வேறு டோரிமானை கண்டுபிடிச்சிட்டோம். ஆமாம், டோரிமான் தான் ஃபஸ்ட்டே மாட்டினான் இல்லை? பென்டனையும் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் எனக்கு தெரிஞ்சு மாட்டாமல் இருக்கிறது அந்த பட்லு தாங்க. பட்லு தான் மாட்டாமல் இருக்கானா? அந்த பட்லு எங்கே இருப்பான்? அந்த பட்லு சரி, வேறு தேடின இடத்துலையே நம்ம தேடினா கிடைக்க மாட்டான். வித்தியாசமான இடத்துலலாம் தேடி பார்ப்போம். இங்கே பென்டென் இருக்காரு. பட்லு பையன் எங்கே? பட்லு பையன் எங்கே? இங்கே இருந்து இருப்பானா பட்லு பையன்? சரி, செக் பண்ணி பார்த்துருவோம். நம்ம இந்த வழியாக தானே போவே செஞ்சோம். நம்ம டோரிமானை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே தாங்க போவே செஞ்சோம். ஆனால் இந்த பின் இடத்த செக் பண்ணல. இந்த பின் இடத்துல எவனாவது ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இது பாருங்க, இங்கெல்லாம் செக் பண்ணல. பட்லு இங்கே தாங்க ஒளிஞ்சிருக்கான். இது பாருங்களேன், நான் ஸ்விம்மிங் ஃபூல்லலாம் குளிச்சு எந்திரிச்சிட்டு போனாங்க. இருந்தாலுமே இந்த பட்லுவை கண்டுபிடிக்கல. சூப்பராக ஒளிஞ்சிருக்காங்க பட்லு. இது பார்த்தீங்களா? பட்லு தாங்க கடைசி அவுட்டு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? நான் ஸ்விம்மிங் ஃபூல்லலாம் குதிச்சு எந்திரிச்சிட்டு போனேன். நீங்களாவது பார்த்தீங்களா இல்லையா? நான் அப்போ பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த பட்லு பைய பாருங்க, சாமர்த்தியமாக ஒளிஞ்சிருக்காங்க. இப்போ இங்கேருந்து பார்த்தாலே மண்டை தெரிது பாருங்களேன். ஆனால் நான் கண்டுபிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேமில் நம்ம 7 பேரையும் கண்டுபிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இன்றைக்கி கேம் போச்சு. உங்களுக்குமே இந்த கேம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். 7 கேரக்டர்ஸில் யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? சின்சானை நீங்கள் சொல்லாதீங்க. சின்சானை தாண்டி யாரை பிடிக்கும்ன்றதை சொல்லுங்கள். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே ஒரு பாய்.